ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி ஸ்டடி விளாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னைக்குரிய 8 hours ஸ்டடி சேலஞ்சுக்கான போர்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். வரைக்கும் ஜென்ரல் தமிழில் 6th 7th ஃபுல்லாக சிலபஸ் டாபிக்ஸ் ஃபுல்லாக முடிச்சிருப்பீங்க. திரும்ப சொல்கிறேன், வேர் டு ஸ்டடி புக் வைஸ் 4Care அகாடமியில் போட்டிருக்காங்க. அதை பார்த்து இண்டெக்ஸில் கூட தமிழ் ஜென்ரல் தமிழுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சிலபஸில் இருக்குது, இதெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்ட்டு மார்க் பண்ணிவிட்டு ஒன் வேர்ட்ஸ் மட்டும் பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, கலைச்சொற்கள், அதுக்கப்புறம் அறிஞ்சொரு பொருட்கள், இந்த மாதிரி சிலபஸில் இருக்க ஒன் வேர்ட்ஸு அது எல்லாத்தையுமே எல்லா இயலுக்குமே படிச்சிருங்க. மித்தபடி செயல் பகுதி லெசன்ஸ் மட்டும் எது கவர் ஆகுதோ சிலபஸில் அதை மட்டும் படிங்க. ஸோ 6th 7th முடிச்சிருப்பீங்க. 9th ஃபஸ்ட்டு நம்ம 9th தமிழ் தான் முடிச்சிருப்போம். ஸோ 3 முடிச்சிட்டிங்க. இப்போ இன்றைக்கி 8th தமிழ் ஃபுல்லாக சிலபஸ் டாபிக்ஸு ஒன் வேர்ட்ஸ் ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு ஜென்ரல் ஸ்டடீஸில் ஹிஸ்ட்ரியில் சிந்து முடிச்சிருப்பீங்க, முகல்ஸ் முடிச்சிருப்பீங்க, குப்தாஸ் முடிச்சிருப்பீங்க. இன்றைக்கி டெல்லி சுல்தான்ஸ் 7th 11th இருக்கும். அடுத்ததாக யூனிட் 6 தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி. இந்த டாபிக்கு ஒரு 4 லெசன் படிக்க போகிறீங்க. 2 லெசன் ரொம்ப சின்னது. பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்க காலம். இந்த 6th சோசியலில் இருக்கிறது. அடுத்து தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு 6th இருக்குது. ரெண்டுமே ரொம்ப சின்ன லெசன்ஸ். அதுக்கப்புறம் 10th தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள். இந்த 2 லெசன் 10th இருக்கிறது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 10th இருக்க அந்த 6 ஹிஸ்ட்ரியில் இருக்க 6 லெசனை படிச்சிங்கன்னா அது யூனிட் 6, அதாவது தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி. ப்ரீவியஸாக யூனிட் 8 இருந்துச்சு பாருங்கள், அதுலேயும் கவர் ஆகும், ஐஎன்எம்லையும் கவர் ஆகும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 6 லெசனை படிக்கிறப்போ நீங்கள் ஐஎன்எம்ல இருந்து கேட்குற கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ண முடியும், யூனிட் 6லேருந்து கேட்குற கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த 2 லெசன் யூனிட் 6லையும் கவர் ஆகும், ஐஎன்எம்லையும் கவர் ஆகும். ஸோ இந்த 2ஐயும் படிச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம். அந்த 6, அதாவது 10th சோசியலே ரொம்ப முக்கியம். அந்த 6 ஹிஸ்ட்ரியில் இருக்க லெசன்ஸை நல்லா தரோவாக படிச்சுக்கோங்க. 7 ஜியாகிரஃபி லெசன், 3 பாலிட்டி லெசன். இதை ஃபுல்லாக நல்லா ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸும் 10th எக்கனாமிக்ஸை படிச்சுக்கோங்க. பட் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்டானு கேட்டால் 11th தான் நிறையா கொஷின்ஸ் வரும். 10th ஆனால் நல்லா தரவாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ மொத்தம் 4 லெசன் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியிலேருந்து படிக்க போகிறீங்க. டெல்லி சுல்தானில் ஒரு 2 லெசன், அதுக்கப்புறம் 8th தமிழ் ஃபுல்லாக. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். டெல்லி சுல்தான்ஸுமே படிக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். 8th தமிழுமே கொஞ்சம் 7th வரைக்கும் பார்க்குறப்போ தமிழ் இயலெல்லாம் குட்டியாக இருக்கும். 8th கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நம்ம சிலபஸ் டாபிக்ஸ் மட்டும் தான் படிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். 8 hours முடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஆப்டிடியூடுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ஸ்கூல் புக் சம்ஸும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும். எஸ்ஐக்கு நம்ம ஒரே ஒரு ஃபார்முலா தான், I=PNR/100. அந்த ஒரு ஃபார்முலா வச்சு மாற்றி போட்டு தான் எல்லா சம்ஸும் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டாபிக் ஆப்ஸில் இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கிற டாபிக் தான். அளவு 8 மணி நேரம் இல்லை ஒரு 1 hour எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டு ஒரு 9 hours கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பேலன்ஸ் வச்சு அடுத்த நாள் கொண்டு போகிறதெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ இது வரைக்கும் நான் டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ணி அதில் இருக்கிறத தான் ரெகுலராக படிக்க சொல்கிறதுக்கு கொடுத்துட்ருந்தேன். இப்போ இது வரைக்கும் நீங்கள் 4 டெஸ்ட்டுக்குரிய போர்ஷன்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க. இதில் இன்றைக்கும் படிச்சிட்டிங்கன்னா 4 டெஸ்ட்டுக்குரிய போர்ஷன்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிடும். பட் எக்கனாமிக்ஸ் மட்டும் 3 டெஸ்ட்டுக்குரியது நம்ம படிச்சிருக்க மாட்டோம். ஸோ நம்ம 8 hours ஸ்டடி சேலஞ்ச் டே 1 ஸ்டார்ட் பண்ணுறப்போ இந்த டெஸ்ட் 4க்குரிய போர்ஷன் தான் நான் படிக்க போகிறேன். என் கூட சேர்ந்து படிங்கன்னு நான் சொன்னேன். ஸோ 9th தமிழ் முடிச்சிருப்போம். அடுத்து இந்த லெசன்ஸை ஃபுல்லாக 2 நாளில், இந்த டாபிக்ஸ் ஃபுல்லாகவே இந்த டெஸ்ட் போர்ஷன் ஃபுல்லாக 2 நாளில், டே 1 டே 2 2 நாளில் முடிச்சிருப்போம். அதுக்கடுத்து டே 3ல் தான் சரி ப்ரீவியஸாக இருக்க டெஸ்ட்டுக்குரியதை நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க, நான் 8 ஹவர்ஸ்க்கு பிரித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ இந்த டெஸ்ட் போர்ஷன் ப்ரீவியஸாக நடந்த 3 டெஸ்ட்டுக்குரிய போர்ஷன்ஸை முக்கால்வாசி ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. பட் எக்கனாமிக்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. எக்கனாமிக்ஸ் மட்டும் இன்னும் படிக்க வேண்டிய லெசன்ஸ் ஒரு 4 லெசன்ஸ் இருக்குது. அது கொஞ்சம் பெரிய லெசனாக இருக்கும். அதை நீங்கள் தனியாக கூட அடுத்தடுத்த ஷெடியூலில் நான் கொடுக்குறேன். இப்போதைக்கு நான் கொடுத்துருக்கிறது மட்டும் படிங்க. எக்கனாமிக்ஸ் 11th எக்கனாமிக்ஸில் ஒரு 5 லெசன் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். அதை நான் அதுக்கு அடுத்த ஷெடியூலில் கூட கொடுக்குறேன். இப்போதைக்கு இது சொன்னதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். 4 டெஸ்ட்டுக்குரிய போர்ஷன்ஸ், அதாவது 4Care அகாடமியில் நான் ஃபாலோ பண்ணுற டெஸ்ட்டில் 4 டெஸ்ட்டுக்குரிய போர்ஷன்ஸை ஃபுல்லாகவே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. எக்கனாமிக்ஸை தவிர எக்கனாமிக்ஸ் 11th எக்கனாமிக்ஸில் இது வரைக்கும் ஒரு 4 லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதை அடுத்தடுத்து நம்ம படிச்சுக்கலாம். ஹிஸ்ட்ரியில் நீங்கள் படிக்க வேண்டிய லெசன்ஸ் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள். இது யூனிட் 6லேயே, அதாவது முன்னாடி யூனிட் 8, இப்போ யூனிட் 6லேயும் கவர் ஆகும், ஐஎன்எம்லையும் கவர் ஆகும். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. இந்த 2 லெசன் 9th 10th லெசன் பேஜ் நம்பர் 113 124 மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 2 லெசனை முடிக்கணும். அடுத்தது டெல்லி சுல்தான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7th 11th இருக்குது. 7th ஃபர்ஸ்ட் டேர்மில் 4th லெசன் டெல்லி சுல்தான், பேஜ் நம்பர் 143. ஃபர்ஸ்ட் டேர்மில் 4th லெசன் டெல்லி சுல்தானியம் 143வது பக்கம்.
7th இருக்கிறது கொஞ்சம் சிம்பிளாக தான் கொடுத்துருப்பாங்க. 11th கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 11th படிச்சுட்டு 7th படித்தா ஈஸியாக இருக்கும். உங்கள் சாய்ஸ், நீங்கள் எப்படி படிக்கணுமோ படிச்சுக்கோங்க. 7th படிச்சுட்டு 11th படித்தாலும் ஓகே, 11th படிச்சுட்டு 7th படித்தாலும் ஓகே. ஆனால் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. புக் பேக் ஒன்வேர்ட் பார்த்துக்கோங்க. 7th மட்டும் படிச்சுக்கிடுவோம் அப்படின்னு விட்டுறாதீங்க. 7th மட்டும் படிச்சுட்டு 10th, அதாவது 6th to 10th வரைக்கும் இருக்கிறத மட்டும் படிச்சுக்கிடுவோம், +1 +2லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்காதீங்க. +1 +2ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ 11th டெல்லி சுல்தானியமும் படிச்சுக்கோங்க. 11th ஃபர்ஸ்ட் வால்யூம்ல வந்துட்டு 10th லெசன் அரபியர் துருக்கியரின் வருகை. இதில் வந்து டெல்லி சுல்தான்ஸை பற்றி கொஞ்சம் லேட்டராக தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு 2-3 பேஜஸ்க்கு வந்து கஜினி முகமது அவங்கள பற்றி, அவங்க எப்படி அவங்க படையெடுப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றி கொஞ்சம் 2-3 பேஜஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணிவிட்டு டெல்லி சுல்தானியம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து மட்டும் படிங்க. பேஜ் நம்பர் வந்து 159. இதில் பாருங்கள், அரபியரின் வருகை, அதுக்கப்புறம் வந்துட்டு சிந்து மீது அரபு படையெடுப்பு, கஜினி முகமது வந்து அவரோட படையெடுப்பு எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து கோரி முகமது, பிருத்திவிராஜ் சவுகான் இவங்களை பற்றிலாம் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணிவிட்டு டெல்லி சுல்தானியம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து மட்டும் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ டெல்லி சுல்தானியம் ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து அந்த லெசன் முடிகிற வரைக்கும் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிறத சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணிவிட்டு 1 வேர்ட் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த 7th 11th படிச்சிங்கன்னா டெல்லி சுல்தான்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிரும். எக்ஸ்ட்ரா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து அதை லேட்டராக கூட பார்த்துக்கோங்க. இல்லை இந்த டாபிக் அந்தந்த டாபிக் படிக்கிறப்போ அந்தந்த டாபிக் ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துட்டிங்கனாலும் உங்களுக்கு நல்லது தான். ஸோ இந்த 2 லெசனை முடிச்சா ஒரு டாபிக் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிரும். அடுத்தது யூனிட் 6ல சொன்னீங்கன்னா தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு. அது வந்துட்டு 6th செகண்ட் டேர்மில் ஃபர்ஸ்ட் லெசன். இதில் வந்து வட இந்தியாவில் வேதகால பண்பாடுன்னு இருக்கும். அதை சும்மா ஜஸ்ட் ரீட் கூட தேவையில்லை, பாக்ஸ் மட்டும் கூட பார்த்துக்கோங்க. தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து யூனிட் 6ல கவர் ஆகுது, அதை நல்லா படிச்சுக்கோங்க. 6th செகண்ட் டேர்மில் ஃபர்ஸ்ட் லெசன். இது பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம். நான் நேற்றே சொன்னேன், சங்ககாலம்னு வந்துட்டால் அதாவது ஒரு லெசனை, அந்த லெசன் ஹெட்டிங் நம்ம பார்க்குறப்பவே தெரியணும் அது வந்து எந்த சிலபஸில் கவர் ஆகுது அப்படின்றது. நேற்று நான் சொன்னேன், சங்ககாலம் வந்தாலே அது வந்து யூனிட் 8 இல்லை யூனிட் 6, அதாவது முன்னாடி இருந்த யூனிட் 8 இப்போ இருக்க யூனிட் 6 தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, தமிழ் சொசைட்டி, அந்த இதில் கவர் ஆகும் அப்படின்னு நேற்றே சொன்னேன். ஸோ இந்த லெசன் வந்து இதில் யூனிட் 6ல் வந்து கவர் ஆகுறது. ஸோ இது வந்து நல்லா படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன் கூட. லெசனோட ஹெட்டிங்கை பார்க்குறப்போ தெரியணும் அது எந்த சிலபஸில் எந்த டாபிக் கீழே கவர் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சாதான். அதுக்கு நமக்கு என்ன தெரியணும், சிலபஸை ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். சிலபஸை ஒரு 2-3 டைம் வந்து பாருங்கள் தெளிவாக என்ன இருக்குது அப்படின்றது. இப்போ யூனிட் 1 சயின்ஸை கூட விட்டுருங்க, சயின்ஸ் கூட அவ்வளோவா நிறைய பேர் படிக்க மாட்டாங்க. இப்போ வந்து சயின்ஸில் 5 கொஸ்டின் தான் வரும். அதனால் சயின்ஸுக்கு லாஸ்ட்டாக கூட நம்ம சயின்ஸை இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் மட்டும் கூட படிச்சுக்கலாம். இப்போ ஐஎன்எம்ல என்ன இருக்குது, என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, அந்த டாபிக்ஸ்லாம் ஸ்கூல் புக்ஸில் எங்கே கவர் ஆகுது அப்படின்றது நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். தெரிஞ்சால் தான் அந்த லெசன்ஸை பார்க்குறப்போ இது சிலபஸில் இருக்கா, நம்மளுக்கு தேவையா அப்படின்றது தெரியணும். இப்போ மௌரியருக்கு பின்னர்னா மௌரியர்லாம் வந்து நம்மளுக்கு சிலபஸில் கிடையாது. ஸோ அதை பார்த்ததுமே நம்மளுக்கு தெரியணும் இது சிலபஸில் இல்லை அப்படின்ட்டு நமக்கு ஒமிட் பண்ணிட்டு போக தெரியணும். அடுத்து பேரரசர்கள். இப்போ பேரரசுகளின் காலம் குப்தர்கள், வர்த்தனர்கள்னா குப்தர்கள் நமக்கு குப்தாஸ் இருக்காங்க, வர்த்தனர்கள் வந்து நமக்கு கிடையாது. ஸோ எது இருக்குது எது இல்லைன்றது நம்ம பார்த்தாலே தெரியணும். அப்போ அதுக்கு நம்ம சிலபஸை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு சில லெசன்ஸை ஒமிட் பண்ணிவிட்டு எது நீடோ எது தேவையில்லையோ அப்படின்றத தெரிஞ்சு படிக்க முடியும். அதுக்காக தான் சிலபஸை திரும்ப பாருங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து 6th தேர்ட் டேர்மில் ஃபர்ஸ்ட் லெசன் யூனிட் 6ல கவர் ஆகுது. ஸோ இந்த ரெண்டு லெசன் ஃபஸ்ட்டு சொன்ன 10th இருந்த அந்த 2 லெசன், அந்த 4மே வந்து யூனிட் 6ல கவர் ஆகுது. அந்த 4 லெசன் யூனிட் 6க்கு படிக்க போகிறீங்க. டெல்லி சுல்தான் வந்து 7th 11th இருக்கிறது. அந்த 2 லெசன் மொத்தம் 6 லெசன் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் படிக்க போகிறீங்க. அந்த 6ல் வந்து இந்த 6th இருக்க 2 லெசன் ரொம்ப குட்டி லெசன்ஸ் தான். ஸோ 8 மணி நேரம் முடிஞ்சால் 8 மணி நேரம் இல்லை ஒரு 9 மணி நேரம் கூட வச்சுக்கோங்க. உங்கள் டைம் நீங்கள் எப்படி படிப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டைம் ஃபிக்ஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். 8th தமிழில் சிலபஸில் இருக்கிறத மட்டும் இண்டெக்ஸில் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த நான் சொன்ன பிடிஎஃபை வச்சுக்கிட்டு இண்டெக்ஸில் மார்க் பண்ணிவிட்டு சிலபஸில் இருக்கிறத மட்டும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளான டாபிக் தான், ஒரே ஒரு ஃபார்முலா வச்சு தான் எல்லாமே சால்வ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதில் வந்து ஒரு 20 சம்மோ இல்லை உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு 50 சம்மோ சால்வ் பண்ணி பாருங்கள். வீடியோவில் நான் சொன்ன லெசன்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு புக்கில் எந்தெந்த லெசன்றதை மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். டாடா பை.